Hello friends, welcome to Sastha Samayal. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான யம்மியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் கறி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கறக்கே பாருங்க நல்லா க்ரீமியா இருக்கு. இங்கே நம்ம க்ரீம் எல்லாம் சேர்த்துறது இல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லியும் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா மசாலாலாம் கலந்து வர மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இது 1/2 hour இல்லைனா 1 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். அடுத்து நம்ம கிரேவிக்கு 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அது கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கடாய் சூடானதுக்கப்புறம் பட்டர் 1 கியூப் ஆட் பண்ணுறேன். இங்கே பட்டர் தான் நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்க போகுது, அந்த க்ரீமியாக அந்த டேஸ்ட் வரப்போகுது. ஸோ பட்டர் போட்டுட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அடுத்தது நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு வெங்காயம் ஃப்ரை பண்ணுறப்ப வேணும். அடுத்து இது கூடவே 10-15 முந்திரி இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கிரேவி கொடுக்க போகுது. கிரேவியும் அந்த க்ரீமியும் பட்டரும் முந்திரியும் சேர்ந்து நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இதையே 2-3 minutes நல்லா மூடி வச்சுருங்க, அப்போ வந்து கண்ணாடி பதத்துக்கு வெந்துடும். அடுத்து இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளியில் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணி இன்னொரு வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அன்ன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேஷனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இங்கே வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. அடுத்து இங்கே பாருங்கள் நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த ஆயிலே வந்து சிக்கன் வந்து நல்லா 1/2 ஸ்டேஜ் வந்து நல்லா குக் ஆகி வரணும். இங்கே பாருங்கள் நல்லா குக் ஆகி வருது பாருங்கள் ஆயிலில். ஒரு 2-3 minutes லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வந்து அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா பாயில் ஆகி வந்திருக்கும். நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்லாம் வந்து தயிர் கம்பல்சரி சிக்கனில் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் டொமேட்டோ அந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. கிரேவி சிக்கன் வந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா கலக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து இது மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா கலக்கி விடுங்க. அடிக்கடி கலக்கி விட்டுருக்கணும், ஏன்னா இது க்ரீமியாக நம்ம முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கனால க்ரீமியாக இருக்கும், சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். எப்போவுமே கொஞ்சம் கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நமக்கு நல்லா சிக்கன் வந்து குக் ஆகி அந்த ஆயிலெல்லாம் மேலே மிதங்கி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம், இல்லை நல்லா கிரேவியாக வேணும்னா நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக இந்த சிக்கன் தான் செய்வீங்க. இந்த சிக்கன் கறி இது வந்து சப்பாத்திக்கு, அடுத்து பரோட்டா, நெக்ஸ்ட்டு தோசை, இட்லி, நான், பிரியாணி இப்படி எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.